ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வாகை சுடவா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நேற்று எபிசோடில் அப்பத்தா போட்ட கண்டிஷனுக்கு ஜீவா ஓகே சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து இன்றைய எபிசோடில் ஜீவாவை வச்சு வீட்டில் உள்ளவர்கள் செமையாக வேலை வாங்க போகிறாங்க. முதல்ல ஜீவாவிடம் பாத்திரம் கழுவ சொல்ல குவியலாக கிடக்கும் பாத்திரங்களை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளவு பாத்திரத்தையா நான் கழுவணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வரும் தேவி, இன்னுமா பாத்திரம் கழுவிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பதோடு சரியாக கழுவலை அப்படின்ற மாதிரியும் குறை சொல்கிறாங்க. உடனே ஜீவா எப்படி கழுவணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தேவி ஒரு தட்டை கழுவி காட்டுறாங்க. அதை தன்னுடைய அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளும் ஜீவா அடுத்தடுத்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் காட்டி எப்படி கழுவணும் அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில் மொத்த பாத்திரத்தையும் தேவியையே கழுவ வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை துடைக்கும் வேலையில் இறக்கும் ஜீவாவை பாண்டி விடாமல் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. வேணும்னே ஆங்காங்கே டீயை ஊற்றி அவனுக்கு மேலும் வேலை வைக்க கடுப்பான ஜீவா கயல் கொடுத்த மாப்பை வைத்து பாண்டியை அடிக்க துரத்துறாரு. அடுத்து துணி துவைக்கும் வேலை வர கயல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அப்பத்தா அதற்கு சம்மதிக்காமல் கையாலேயே துவைக்கணும் அப்படின்ற மாதிரி கூறி ஜீவாவை மீண்டும் சிக்கலில் மாட்ட வைக்கிறாங்க. இறுதியாக சட்னி அரைக்கும் போது மீனாட்சி ஜீவாவுக்கு உதவி செய்ய இருவருக்கும் இடையே சிறிய உரசல் ஏற்படுது. இதையெல்லாம் கயல் மறைந்திருந்து வீடியோவாக பதிவு செய்கிறாங்க. இப்படி ஜீவாவுக்கு அடுத்தடுத்து சவால்கள் காத்திருக்கும் நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வாகை சுடவா சீரியலில் ஜீ தமிழில் இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.